சித்தபுருஷர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் கொடுமுடியிலிருந்து வேறு பல ஊர்களுக்கு நடைபயணமாகவே தன்னை மறந்த நிலையில் இறைநிலையில் திளைத்துச் சுற்றித் திரிந்தார். அவ்வாறு உலா வரும் நேரங்களில் ஆள் அரவமற்ற இடங்களில் அப்படியே தியானத்தில் திளைத்து விடுவார். அப்படி ஒருநாள் அவர் புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள ஒரு விளைநிலத்தில் வைத்திருந்த 2 வைக்கோல் போர்களுக்கு நடுவே அமர்ந்து சமாதி நிலைக்குச் சென்றுவிட்டார். இவர் வைக்கோலின் நடுவே அமர்ந்திருப்பது தெரியாமல் அங்கிருந்த விவசாயி இவர் மீது வைக்கோலை அடுக்கி வைத்துவிட்டார். பல நாட்கள் அவர் அந்த வைக்கோலுக்குள்ளேயே பசி தாகமின்றி சமாதியில் திளைத்தார். நீண்ட நாட்களுக்கு பின் விவசாயி வைக்கோலை பிரித்தபோது அங்கே வைக்கோலின் நடுவே ஒருவர் அமர்ந்திருப்பதை பார்த்த அந்த விவசாயி இவரை ஏதோ திருடன் என நினைத்து கொண்டான். திருடன் திருடன் என்று கூச்சலிட்டுக் கொண்டே அங்கிருந்த கட்டையை எடுத்து சுவாமிகளை அடிக்க கை ஓங்கினான். அடிக்க ஓங்கிய கை ஓங்கியபடியே நின்றுவிட்டது. அவனும் அசையாமல் சிலையைப் போல் நின்றுவிட்டான். கிராம மக்களின் கூச்சல் கேட்டு எழுந்த சதாசிவ பிரம்மேந்திரரோ வழக்கம் போல ஒன்றும் தெரியாதவராய் அங்கிருந்து அகன்றார். மக்கள் இவர் மகான் என்பதை உணர்ந்து கொண்டு இவர் பாதம் பணிந்து அருள் வேண்டினர். மேலும் அந்த விவசாயியை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும்படி வேண்டுதல் வைத்தனர். அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்தச் சிலையான விவசாயியை ஒரு தீட்சண்யமான பார்வை பார்த்தார். அவ்வளவுதான், அவன் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டான். இவர் ஒரு சித்த புருஷர் என்பதை உணர்ந்து அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிக்கும்படி கை கூப்பி வேண்டினான். சுவாமிகளோ உலக சிந்தனையே இல்லாமல் அங்கிருந்து மௌனமாகச் சென்றுவிட்டார். அற்புதங்கள் நிகழ்ந்தும் மகான்கள் எப்போதும் அவை தங்களால் நடைபெற்றது என்று அலட்டிக்கொண்டதே இல்லை. அனைத்தும் அவன் செயல் என்று மிக எளிதாக இவற்றை கடந்து சென்று விடுகிறார்கள். சிவ சிவ நற்றுணையாவது நமசிவாயவே.